ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மினிமம் டைம் எக்ஸிட்டிங் ஆல் பாயிண்ட்ஸ் இந்த கொஸ்டின் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனவே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆன் டூ டி பிளேன் தேர் ஆர் என் பாயிண்ட்ஸ் வித் இன்டிஜர் கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ஓகே. இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்கல்ல, இது மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு x1 y1 எடுத்துக்கணும், இது வந்துட்டு x2 y2 சொல்லிட்டு எடுத்துக்கணும். இது மாதிரி பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அது மாதிரி எடுத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் த மினிமம் டைம் இன் செகண்ட்ஸ் டு விசிட் ஆல் த பாயிண்ட்ஸ் இன் ஆர்டர் பை கிவன் பை த பாயிண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு அந்த மினிமம் டைம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேவா? ஸோ ரொம்பவே ரொம்ப சிம்பிள் தான். எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஈஸியா சொல்றேன். இப்போ என்ன பண்ணிருக்கோம், அந்த ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு செகண்ட்ல வந்துட்டு யூ கேன் எய்தர் மூவ் வெர்டிகுலரி ஆர் ஹாரிசான்டலி சொல்லிட்டாங்க. டயகனலா போனோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பாத்தீங்கன்னா square root of 2 which is nothing but 1. அப்போனா வந்துட்டு நம்ம வந்துட்டு 1ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போனா எனக்கு என்ன சொல்றாங்க, பேசிக்கா டயக்னலா போனாலும் எனக்கு வந்துட்டு ஒரு யூனிட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த பாயிண்ட்ல இருக்கேன். இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு இங்க போனாலும் ஒரு யூனிட் தான், இப்படி போனாலும் ஒரு யூனிட் தான், இப்படி போனாலும் ஒரு யூனிட் தான். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம கொஸ்டின் வந்து பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இது ஒரு மொத்த லிஸ்ட். அந்த லிஸ்ட்டுக்குள்ள 3 வேல்யூ இருக்கு. 3 வேல்யூனா ஒரு லிஸ்ட் இருக்கு. இங்க இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு ரெண்டு இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கும் இதுக்கும் வந்துட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செபிசெஸோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணா நம்ம வந்துட்டு சிம்பிளா முடிச்சிடலாம். ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா செஸ்போர்ட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா வச்சு முடிச்சோம்னா ரொம்பவே பேசிக்கா முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். இப்போ 1,1 கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து 3,4 கொடுத்துருக்காங்க. ஸோ 1,1 வந்து இந்த கிராஃப்ல எங்க இருக்கு பாருங்க, 1 and 1 இங்க இருக்கு. ஸோ இதான் வந்து நம்மளோட 1,1 பாயிண்ட். இதுல இருந்து 3,4 ஓகே, 3,4 வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ நான் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கணும். சோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படியே கவுண்ட் பண்ணுங்க. இது வந்துட்டு 1 அண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு 2 இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு 3 ஸோ 3 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அதனால என்ன பண்றேன், 1,1ல இருந்து 3,4க்கு வந்துட்டு எனக்கு எத்தனை பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்துட்டு 3 செகண்ட்ஸ் சொல்லிட்டு இங்க போட்டுக்கிறேன். ஓகேவா? இது புரிஞ்சா? அதே மாதிரி வந்துட்டு இப்ப எங்க இருக்கும், 3,4ல இருக்கும். இப்போ 3,4 தான் வந்துட்டு எனக்கு x1 y1 மாறும். இப்போ x1 y1 வந்துட்டு 3,4 மாறுது. அதுக்கப்புறமா x2 y2 வந்துட்டு எனக்கு -1,0 ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வைக்கிறேன், ஃபர்ஸ்ட் வைக்கிறது வந்துட்டு x1 y1 வந்துட்டு நான் 1,1ன்னு வைக்கிறேன். x2 y2 வந்துட்டு 3,4ன்னு வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு வரதுதான் எனக்கு எவ்வளோ, 3 செகண்ட்ஸ். ஆனா அதே மாதிரி வந்துட்டு இப்போ இதோட டிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிக்கணும். இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு வர்றது வந்துட்டு எனக்கு எவ்வளவுன்னு பார்க்கலாமா. ஸோ 3,4 இங்க இருக்கு, -1,0 இங்க இருக்கு. இங்க இருந்து இதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4. ஸோ 4 செகண்ட். ஸோ இதுக்கோட டோட்டல் என்ன, 4 செகண்ட்ஸ். ஸோ பேசிக்கா வந்துட்டு நம்மளுக்கு இதுவும் இந்த டைமும் வந்துருச்சு. ஸோ ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸும் வந்துட்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது 1,1ல இருந்து 3,4 ஒரு டைம் டைம் கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு டைம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 4 செகண்ட்ஸ். ஸோ பேசிக்கா நான் வந்துட்டு இந்த ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு ஆட் பண்ணனா எனக்கு வர ஆன்சர் தான் என்னோட ஃபைனல் ஆன்சர். கரெக்டா? விச் இஸ் 7 செகண்ட்ஸ். அப்படியே நம்ம போயிட்டு அந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, டோட்டல் டைம் எவ்வளவு காட்டுது, 7 செகண்ட்ஸ் காட்டுது. இதான் என்னோட அவுட்புட்டாகவும் கேட்டுருக்காங்க. ஓகேவா? சோ கொஸ்டின் புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே கோட் பார்க்கலாம். ஒன் செகண்ட். சோ இதான் வந்துட்டு நம்மளோட கோட். சோ பேசிக்கா நம்ம கோட்ல என்ன பண்ணிருக்கோம் சொல்லி சொல்லுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டைம் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். டைம் வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங்ல வந்துட்டு எப்பவுமே 0 செகண்ட்ஸ் தான் இருக்கும். சோ நான் வந்துட்டு டைம் வந்துட்டு நான் 0ன்னு சொல்லுறேன். அப்புறம் வந்துட்டு நான் லூப் பண்ணணும். லூப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஒன்னு சொல்லியிருக்கான், லைக் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0th பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. சோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ நான் வந்துட்டு எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து நான் 1ல இருந்து அந்த ஃபைனலா லைக் லென் ஆஃப் பாயிண்ட்ஸ்னா அந்த லிஸ்ட்ல இருக்குல்ல, இதுதான் நம்மளோட லிஸ்ட். ஓகேவா? அந்த லிஸ்ட்ல இருக்க பாயிண்ட்ஸோட லென்த் கண்டுபிடிக்கணும்.
ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு ஒன்னு லைக் பேசிக்கா வந்துட்டு நம்ம லூப் போடுறோம் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஸோ லூப் போடும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஒன்ல இருந்து அந்த லென் ஆஃப் பாயிண்ட்ஸ் வரைக்கும் போறேன். லென் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்ன, ஒன்னு டூ த்ரீ. ஸோ 1,3 வரும், விச் இஸ் நத்திங் பட் ஒன்னு டூ, ரெண்டு வாட்டி தான் லூப் ரன் ஆகும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட், புரிஞ்சுச்சா? இப்போ இந்த ஃபார் லூப் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போறோம். இந்த ஃபார் லூப் வச்சு ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வாட்டி பாத்தீங்கன்னா எனக்கு x1ஓட y1ஓட வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஆஃப் i-1. ஏன் i-1 இங்க வந்துட்டு ஏன் 1 போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் புரியாம இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. ஏன் i-1 பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இங்க பாருங்க, இதுலயே வந்துட்டு 3 இதுவா இருக்கு. சோ நான் வந்துட்டு எய்தர் லைக் நான் ஒன்ல இருந்து போடாம ஜீரோல இருந்து போடல, எனக்கு இன்னொரு லூப் வேணும். ஏன்னா ப்ரீவியஸ் எலிமெண்ட் எடுக்கிறது. சோ நான் ஒன்ல இருந்து போட்டேன்னா எனக்கு என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் எலிமெண்ட் எனக்கு எடுத்துக்கலாமா, எப்படி i-1 எடுத்துலாமா. ஸோ இப்ப எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்ல i வந்துட்டு ஒன்னா இருக்கு. ஸோ i-1 ஜீரோத் இண்டெக்ஸ், ஜீரோத் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, 1,1 இருக்கு. அதை நான் வந்துட்டு x1 y1 அசைன் பண்ணிக்கலாமா. சூப்பரா. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இப்போ அடுத்து ஒன்த் இண்டெக்ஸ், அதாவது கரண்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்கு, 3,4 இருக்கு. இப்போ நான் அதை எடுத்துட்டு வந்து அசைன் பண்ணிடலாமா. புரிஞ்சுதா? இப்போ வந்துட்டு எனக்கு x1 y1 வர வேல்யூ, x2 y2 வேல்யூ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சொன்னல செஸ்போர்ட் ஃபார்முலா, அதாவது செபிசெவ்ஸோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் mod of x2 minus x1 அப்புறமா வந்துட்டு y2 minus y1. ஸோ நீங்க இதுல ரெண்டுத்தோட மேக்ஸிமம் கண்டுபிடிச்சு போடணும். இது எல்லாமே வந்துட்டு மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் இருக்கனால தான் நான் இங்க வந்துட்டு அப்சல்யூட் வேல்யூ யூஸ் பண்றேன். ஸோ அப்சல்யூட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருந்தாலும் அது பாசிட்டிவா மாத்தி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம அப்சல்யூட் யூஸ் பண்றோம். அண்ட் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் டைம் வந்துட்டு அப்படியே அப்டேட் தான் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது எனக்கு என்ன ஆகுது, x1ல வந்துட்டு என்ன இருக்கு, ஒன்னு, y1ல வந்துட்டு எனக்கு ஒன்னு இருக்கு. ஸோ 1,1 வந்துட்டு இங்க இருக்கும். அடுத்ததுல வந்துட்டு பாத்தீங்கன்னா x2ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 4 இருக்கு. ஸோ நீங்க இந்த இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 3 - 1 is 2 அண்ட் 4 - 1 is 3. ஸோ இதோட மேக்ஸிமம் என்ன, எனக்கு 3யா. ஸோ டைம் வந்துட்டு எனக்கு 3ன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி லூப் ஆகுது. அடுத்த வாட்டி லூப் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும், ஐ வந்துட்டு ஒன்ல இருந்து எனக்கு 2ஆ மாறிடும். 2ஆ மாறிடுச்சுன்னா ப்ரீவியஸ் எலிமெண்ட் என்ன, எனக்கு இப்போ வந்துட்டு இந்த i-1 என்ன ஆயிடும், i-1 வந்துட்டு 3,4 ஆயிடுமா. அப்புறமா வந்துட்டு பாருங்க, ஐயோட வேல்யூ என்ன ஆயிடும், ஐயோட வேல்யூ வந்துட்டு -1,0 ஆயிடுமா. -1,0. இப்போ இதுக்கு அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் x2 - x1, x2 - x1 இஸ் லைக் 3 minus of -1 which is nothing but 4. அதுக்கப்புறம் வந்துட்டு 4 - 0 is 4. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 4,4 இஸ் நத்திங் பட் 4. ஸோ வந்துட்டு எனக்கு டைம் வந்துட்டு ஏற்கனவே 3 இருக்கு. ஸோ நான் இப்போ வந்துட்டு 3ஓட இந்த 4 ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும், 7 வருமா. அதுதான் நம்மளோட ஆன்சரா. முடிஞ்சா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை.